இன்னைக்கு வந்து நம்ம வேர்ட் சர்ச் புக் வந்து அத பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஒரு சில டவுட் கேட்டிருந்தாங்க. எப்படின்னா நம்ம டிஜிட்டல் ஃபார்மேட்லயே வந்து நம்ம அப்லோட் பண்ணா போதுமா? இல்ல வந்து ஆர்டர் வந்துச்சுன்னா பிரிண்ட் பண்ணி குடுக்குற மாரி இருக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. நம்ம வந்து டிஜிட்டல் ஃபார்மேட்ல அப்லோட் பண்ணாலே போதும். நம்ம புக்குக்கு ஏதாச்சும் ஆர்டர் வந்துச்சுன்னா, அவங்களே பிரிண்ட் பண்ணி குடுத்துப்பாங்க. அதுக்கு வந்து எப்படின்னா, நம்மளோட லிஸ்ட் பிரைஸ்லேருந்து அந்த பிரிண்டிங் காஸ்ட் எவ்வளோ வருதோ, அத வந்து கட் பண்ணிட்டு நம்மளுக்கு குடுப்பாங்க. அந்த மீதி அமௌண்ட்ட. ஸோ இன்னைக்கு வந்து வேர்ட் சர்ச் புக் ஃபார் கிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு நம்ம வந்து சும்மா ரேண்டமா எல்லா புக்கையும் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இதுல வந்து நான் சும்மா ஒரு புக்க வந்து செலக்ட் பண்ணிட்டு, இதுக்கு வந்து எவ்வளோ ராயல்டி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். இது வந்து ரொம்ப பெஸ்ட் செல்லிங் புக்லாம் கிடையாது. இது வந்து சாதாரணமா சேல் ஆகுற புக் தான் இது. இது வந்து $115 பெர் மந்த் வந்து இவங்க ஏர்ன் பண்றாங்க. இப்ப இத வந்து நம்ம இந்தியன் ரூப்பீஸ்க்கு வந்து நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். பார்த்தோம் அப்படின்னா நியர்லி 10,000 அப்படின்னு சொல்லிட்டு வருது. இப்போ இந்த புக்கோட சாம்பிள வந்து நம்ம ரீட் பண்ணலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் பேஜு. அப்புறம் வந்து செகண்ட் பேஜ் வந்து காப்பிரைட்ஸ்க்காக குடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து திஸ் புக் பிலாங்ஸ் டூ அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. அப்புறம் மெசேஜ் ஃப்ரம் அஸ். அப்புறம் வந்து ஒரு உங்க வெப்சைட்ட வந்து கிளிக் பண்ணி பார்க்கறதுக்காக ஒரு கோடு ஒண்ணு குடுத்துருக்காங்க. கியூஆர் கோடு. அப்புறம் அனிமல்ஸ் குடுத்துருக்காங்க. அப்புறம் அனிமல்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து பசிலு, அப்புறம் வந்து அப்புறம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், அப்புறம் ஓஷன் அனிமல்ஸ், அப்புறம் புக்கோட எண்ட் வந்துருச்சு. ஓகே. இப்போ இதே மாரி புக் வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ கேன்வாக்குள்ள போயிட்டு இத கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு இங்க வந்து ஆக்டிவிட்டீஸ் மேக்கர்ன்னு இருக்கு இல்லையா? இத வந்து கிளிக் பண்ணிட்டு, நம்ம செட் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து இதுல என்டர் பண்ணிட்டு, இத வந்து ஜெனரேட் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துட்டோம்னா, நம்மளுக்கு வந்து பசில் கிரியேட் ஆயிடும். அதுக்கப்புறம் அதோட சொல்யூஷன், அப்புறம் நம்ம குடுத்த வேர்ட்ஸ். இப்ப இத வந்து பசில மட்டும் எடுத்து நம்ம செட் பண்ணிட்டு, வந்து கரெக்ட்டா அந்த பேஜ்க்கு தகுந்த மாரி அலைன் பண்ணிக்கலாம். அலைன் பண்ணிட்டு சொல்யூஷன் எடுத்து தனியா வச்சிடலாம். ஏன்னா, அந்த சொல்யூஷன் வந்து நம்ம பின்னாடி குடுக்குற மாரி இருக்கும். அதுக்காக அத எடுத்து தனியா வச்சுக்கலாம். இப்ப அந்த வேர்ட்ஸ் வந்து 2ஆ கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணி வச்சுட்டு, இத வந்து இந்த பேஜ்க்கு தகுந்த மாரி நம்ம வந்து கரெக்ட்டா அலைன் பண்ணிட்டு, இப்போ இந்த பார்டர் வந்து கொஞ்சம் மெல்லிசா இருக்க மாரி இருக்கு. ஸோ, அத வந்து கொஞ்சம் திக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான்.